அல்வாவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா இருக்குது, மஸ்கோத் அல்வா இருக்குது, கருப்பட்டி அல்வா இருக்குது, முந்திரி அல்வா இருக்குது, நாட்டு சக்கரை அல்வா இருக்குது. இது எல்லாமே வந்து அல்வாவில் இருக்கிற ரேஞ்ச் சார். சிட்டியில் போட்டால் அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் போட்டோம்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக சார் டிஃபரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக பட்ஜெட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன் எப்படி நீங்கள் இப்போ இனிஷியலி நீங்கள் 10 lakh போடுறீங்க மினிமம். ஸோ மேக்ஸிமம் லெவலுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணும், கொஞ்சம் நல்லா இன்னும் ஃபேன்சியாக பண்ணணும், கொஞ்சம் சிட்டி மாதிரி ஏரியாவில் பண்ணுறோம் சார். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? அது நம்ம 1C வரைக்கும் பண்ணியிருக்கோம். 1C வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ தெலுங்கானா ஓப்பன் பண்ணுற ஒரு பிரான்ச் வந்து 1.5 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணோம். வித் ரெஸ்டாரண்ட் டைனிங் ப்ராப்பர் டைனிங்கோட பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. வித் ஏசி டைனிங்கோட பண்ணோம், ஃபுல் ஏசி டைனிங்கோட பண்ணோம். அது வந்து ஒரு மாடல் ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது. ஃபுல் ஏசி டைனிங்கோட பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. அங்கே காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா காஃபி. ஏன்னா அதான் சொல்கிறேன், அந்த இடம் வந்து ஹைவே. ஸோ அந்த இடத்து கஸ்டமரோட புல்லப் எப்படி இருக்குது, கார் கஸ்டமர்ஸ் தான் மேஜராக. நம்ம ஆடியன்ஸ் யார் நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் சார். ஜாக் ஃப்ரூட் மைசூர் பாக் சாப்பிட்ணும்னா நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணும், ஆப்ஷன்ஸ் கிடையாது. கருப்பட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னா நம்ம கடைக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் இருக்கும் எங்களுக்கு. சம்மரில் ரொம்ப பீக்கில் இருக்கும். ரீசன் என்ன, இப்போ நான் இருக்கேன்னா நீங்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபேமிலி உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ யாருக்கா வாங்கி கொடுக்கணும்னா கண்டிப்பாக இங்கே தான் கூட்டு வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த் மேலே பயம். கண்டிப்பாக இதில் வேறு எதாவது கலந்துருக்க கூடாது. கண்டிப்பாக சார்.